அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வைனிகா மியூசிக் அகாடமி 100 டேஸ் ஃப்ரீ ஆன்லைன் வீணா கிளாஸோடைய எபிசோட் 58. ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ்ர ஜாதி திரிபுட தாளம் பார்க்க போறோம். துருவ மட்டிய ரூபக சம்ப திரிபுட அடையக. ஸோ அதனால நம்ம இப்போ ஓவரால் 4 தாளம்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது அலங்காரத்துடைய 5வது தாளம். ஓகேங்களா? ஸோ இதோடைய பேர் என்னன்னா திஸ்ர ஜாதி. திஸ்ரம்னா 3, திஸ்ர ஜாதி திரிபுட தாளம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து லகுவோட எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா 3ஆ இருக்கும். 3. ஓகேங்களா? திஸ்ர ஜாதி திரிபுட தாளம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி போடுறது, அதோட அங்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எப்பயும் போல நம்ம ஆதி தாளம் தான் நம்ம இப்போ போட போறோம். ஆனா ஜாதி மட்டும் என்ன பண்றோம், திஸ்ரமா நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 2 3 அவ்வளோதான். திஸ்ர ஜாதி 3. 1 2 3 1 2 1 2. ஓகேங்களா? ஆதித்தாளம் தான் போடுறோம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் இந்த கவுண்ட் பண்ற எண்ணிக்கை என்னவா இருக்கு, 3ஆ நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருது. ஓகேங்களா? ஸோ 1 2 3 1 2 1 2. புரியுதுங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுல தான் திருப்பி இன்னொரு தடவை போட்டு பாருங்க. 1 2 3 1 2 1 2 1 2 3 1 2 1 2. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லகு இருக்கு. 1 2 3ன்றது லகு. தட்டி திருப்புறதோட பேர் என்ன சொன்னேன், துரிதம் இருக்கு. அப்போ 1 2 ஒரு திருதம், 1 2 ரெண்டாவது திருதம். ஓகே, 1 2 3 1 2 1 2. ஸோ எத்தனை எண்ணிக்கைகள் மொத்தம் இருக்கு? 7 எண்ணிக்கைகள் கொண்ட தாளம் இது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீட் பார்ப்போம், செகண்ட் ஸ்பீட் பார்ப்போம், அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்பீட். ஒரு எபிசோடுக்கு ஒரு ஸ்பீட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திஸ்ர ஜாதி திரிபுட தாளத்துடைய முதற் காலம், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பீடு இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பாடுறதுன்னு ஒரு தடவை பார்த்துருவோம். செகண்ட் வந்து எப்படி ப்ளே பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சரி க சரி க மா ரீ க மா ரீ க மா பா க மா பா க மா பா த மா பா த மா பா த நீ பா த நீ பா த நீ சா சா நீ சா நீ த பா நீ த பா நீ த பா மா தா பா மா தா பா மா க பா மா க பா மா க ரி மா க ரி மா க ரி சா. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ஓப்பன் சா தாளம், சரி க சா தாளம் ரீ க மா. புரியுதுங்களா? சரி க சரி க மா. அப்போ ஓப்பன் தாளம் சரி க சா தாளம் ரீ க தாளம் மா ரீ க மா ரீ க மா பா ரீ தாளம் ரீ க மா ரீ தாளம் க மா தாளம் பா க மா பா க மா பா த க தாளம் க மா பா க தாளம் மா பா த பா தாளம். ஓகேவா? மா பா த மா பா த நீ மா தாளம் மா பா த மா தாளம் பா த தாளம் நீ பா த நீ பா தாளம் த நீ தாளம் சா பா ஓப்பன் தாளம் பா த நீ பா தாளம் த நீ தாளம் சா சா நீ த சா நீ த பா சா நீ
தாளம் க ரீ தாளம் சா மா தாளம் க ரீ தாளம் சா. புரியுதுங்களா? இப்போ இதுல இரண்டாம் காலம் இதையே வந்து இன்னொரு தடவை ஃபுல்லா நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? சரி க சரி க மா. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா. சா ஓப்பன் தாளம், சா தாளம் க சா தாளம் க தாளம் மா நீ தாளம் க மா நீ தாளம் க மா தாளம் பா க தாளம் மா தாளம் மா பா தாளம் த மா தாளம் பா த மா தாளம் பா த தாளம் நீ பா தாளம் த நீ பா தாளம் த நீ தாளம் சா சா தாளம் நீ த சா தாளம் நீ த தாளம் பா நீ தாளம் த பா நீ தாளம் த பா தாளம் மா தா தாளம் பா மா தா தாளம் பா ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இந்த தாளம். தேர்ட் ஸ்பீட் வரும்போது தான் கொஞ்சம் நடுவில் 2 இடத்துல தாளம் வரும்போது வேறு வேறு இடத்துல வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதுவுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்பலாம் வந்து நம்மளுக்கு டஃப்பாக இருக்காது. ஸோ இது வந்து இன்னொரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த தாளத்தில் நிறைய கீதங்கள் இருக்குது. இந்த திஸ்ர ஜாதி திரிபுட தாளத்தில் நிறைய கீதங்கள் இருக்குது. ஸோ அதனால் இந்த தாளம் நல்லா ஒரு தடவை, இந்த தாளம் இல்லை எல்லா தாளமுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆனால் இந்த தாளம் இன்னும் கொஞ்சம் தேர்ட் ஸ்பீட் வரும்போது நிறைய கன்ஃபியூஷன் இந்த தாளத்தில் ஒரு பார்க்க சின்னதாக இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து தேர்ட் ஸ்பீட் வரும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எங்கெங்க தாளம் வருது அப்படிங்கிறத ஒரு தடவை நல்லா நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராவது வீணை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா என்னோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் கேட்டவங்களுக்கான டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி.